ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க உலகில் மிக மிக ஆபத்தான அணி. இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடி இந்திய அணி தாங்க உலகில் எல்லா அணியும் பார்த்து பயப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த முறையும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து T20 வேர்ல்டு கப் இந்திய அணி வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி எதிராக இந்திய அணி வரலாற்று சாதனை சேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் வெற்றி குறித்து பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியா அடுத்தது இந்தியா அணி தான் பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா வரலாற்று 196 ரன் சேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து பேட் கமின்ஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக வேர்ல்டு கப் போன்ற ஒரு பெரிய தொடரில் இந்த மாதிரி சேஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் எல்லா அணியும் நல்ல வலுவான அணியாக இருப்பாங்க. இதில் சின்ன டீம் இது பெரிய டீம்லாம் நம்ம கணிக்க முடியாது. எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ரீசெண்ட் டைம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா அவங்கள வீழ்த்திருக்குது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக செமிஃபைனல் போயிருக்குது இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி தாங்க பார்த்து பயப்படுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். நாங்கள் இந்த T20யில் ஆஸ்திரேலியா அணி வெளியே குரூப் ஸ்டேஜ் கூட தேர்வாகவும் வெளியே போனது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நாங்கள் கம்பேக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்கள் பவுலர்ஸில் இருக்காங்க. வெற்றிக்கு காரணமாக நான் அதான் பார்க்குறேன். முக்கியமாக ஒரு கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் நான் கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காரு. அது என்னங்க ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தது இந்தியா பார்த்து பயப்படுறாங்க. ஏங்க இந்தியா தாங்க மாசு. ஆஸ்திரேலியா நீங்கள் என்னங்க ஒரே ஒரு T20 வேர்ல்டு கப் வச்சுட்ருக்கீங்க. இந்தியா 2 T20 வேர்ல்டு கப் வச்சுட்ருக்காங்க. இப்போ மூணாவதுலேயும் இப்போ செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. T20யில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விட இந்திய அணி தாங்க மாசு. ஏன்னா ODI வேர்ல்டு கப்பில் நீங்கள் எங்களை வீழ்த்துனீங்கன்னு எங்களோ நிறைய கப் வச்சுட்ருக்கீங்க. எல்லாம் ஓகே. நான் T20யில் பொறுத்த வரைக்கும் இந்தியா தாங்க மாசு. அதில் எந்த விதமான மறைக்கிறதுக்கு உண்மை இல்லை. அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் சொன்ன மாதிரி நல்லா போராடினாங்க. பேட்டிங் நல்லா செம்மையான ஒரு சம்பவம் செஞ்சாங்க. 190 அடிச்சாங்க. சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பவுலிங்கில் செம்மையாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் சேட்டன் வந்து தான் மானத்தை காப்பாற்றினாரு சொல்லாங்க. அவர் அடித்த அடி தான் நம்ம வெற்றிக்கு முக்கிய காரணம். அவருக்காண்டி அடிக்கலைன்னா நம்ம கதி அவ்வளோதான் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு தரமான சம்பவம் செஞ்சாருங்க சஞ்சு சாம்சன் அடிக்கல அவர் ஏன் அணியில் வச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கரெக்டான டைமில் இறக்குனாங்க. கரெக்டான டைமில் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பாருங்க சஞ்சு சாம்சன். எஸ், நல்ல பிளேயருங்க சஞ்சு சாம்சன். கண்டிப்பாக அடுத்த செமிஃபைனலே அவரோட பேட்டிங் பார்க்க எல்லாம் ஆர்வமாக இருப்போம். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு சொல்லவா வேணும், பாட்டு அடிச்சுட்டே இருப்பார். அந்தளவுக்கு ஒரு செமையான பிளேயர். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி செமிஃபைனல் த்ரூ அது குறித்து உங்களோட கருத்துக்கள், இந்த முறை யார் வேர்ல்டு கப் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம். மறக்காமல் கருத்தை சொல்லிட்டு போங்க கமெண்டில். நன்றி வணக்கம்.